நாம் யாரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாய் முழங்கால் படியிடுவோம். எங்களை நேசிக்கிறான பரிசுத்த பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீ நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவரே, நீ மாறாதவராக இருந்து தகப்பனே, உம்முடைய ஜனங்களாய் எங்களை ஆண்டவரே, உம்முடைய சபை ஆண்டவரை நீ போஷிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடியுமே ஆராதிக்கும்படியாய் தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான நாட்களுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவே, இந்த உடன்படிக்கையின் ஆராதனையும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, நீர் வந்த ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். உம்முடைய சமூகம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். செபிக்கிறோம். ஆளியை இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தா. உன வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு ஆண்டவரின் தாராளத்திலே கர்த்தாவே, நீரே இடைவிட்டு தகப்பனே, கர்த்தர் வார்த்தை வடிவாய் தகப்பனே, இயேசுவே பாடல் வடிவாய் தகப்பனே, இயேசுவே விண்ணப்பம் வடிவாய் தகப்பனே, நீரே இடைவிடும்படியாய் கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து கர்த்தாவே, தோனீர் சபையை போஷிக்க முடியாது செபிக்கிறோம். தொடக்க முடிவரைக்கும் கர்த்தாவே, இயேசுவே நீரே கூடவே இருந்து கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மையப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நான் உட்காருவோம். நாம் கிறிஸ்தவ ஐக்கிய கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 10வது பாடலை நாம் படிப்போம். சோத்திரம் சோத்திரம் இயேசுக்கே துதி சாற்றி விடுவோம் என்றுமே என்றான அந்த ஸ்தோத்திரம் நிறைந்த மகிமையுள்ள அந்த மகத்துவமுள்ள ராஜாதி ராஜாவை ஸ்தோத்திரத்தோடு கீர்த்தனம் பண்ணி நாம் அந்த பாடல்களை நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. சேக்கிலும் தம்மை மீட்டெடுத்தும் ஆட்டியை தேவரா. சேக்கிலும் தம்மை மீட்டெடுத்தும் ஆட்டியை தேவரா. தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் நம்மோடு இருப்பேனென்றார். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேனென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கிரம் சூழாதென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கிரம் சூழாதென்றார். இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையில் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா வேலனாளிப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா வேலனாளிப்பார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்லுரை தீர்வாயிற்றார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்லுரை தீர்வாயிற்றார்.
திகையாதே கலங்காதே என்று உரைத்தார் அவர் திக்கற்றோராக திகையாதே கலங்காதே என்று உரைத்தார் அவர் திக்கற்றோராக பயப்படாதே சிறு கண்களே கலைத்தான் வாருங்கள் பயப்படாதே திரு பந்தயம் கலைத்தான் வாருங்கள் என் வயசுடன் துன்பம் சோழுமல்லே நன்றியோடு நாம் பாடிடுவோம் நன்றியோடு நாம் பாடிடுவோம் சிங்கத்தின் கோட்டிகள் காட்சி அடைந்தாலும் பங்கம் வராதே காப்பா சிங்கத்தின் கோட்டிகள் காட்சி அடைந்தாலும் பங்கம் வராதே காப்பா தம்மையே மீட்க தம்மையே என்று தனியில் மாண்டுயிர்த்தார் நம்மையே மீட்க தம்மையே என்று தன்னுயிர் மாண்டுயிர்த்தார் இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தில் துன்பம் சோழுமல்லே நன்றியோடு நாம் பாடிடுவோம் நன்றியோடு நாம் பாடிடுவோம் சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார் சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார் மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையை சாயலானிவோம் மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையை சாயலானிவோம் இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தில் துன்பம் சோழுமல்லே நன்றியோடு நாம் பாடிடுவோம் நன்றியோடு நாம் பாடிடுவோம் பேரன்பின் பாடல் புஸ்தகத்திலே கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 49வது பாடலில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். மேலே தேவனங்களுக்கு செய்த நன்மைகள் அது கோடி கோடி உண்டு. அந்த நன்மைகளை நாம் எண்ணி அந்த நன்றியுள்ள தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். என்னை நடத்தி வந்த தெய்வமே, தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே, என்னை நடத்தி வந்த தெய்வமே, தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே, உம்மை நன்றி 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 வாழ்நாளெல்லாம் பாடுவேன். உமக்கு நன்றி 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 காலமெல்லாம் பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். எத்தனை ஆண்டு எந்தன் வாழ்வில் எத்தனை நன்மைகள் செய்தவரே, ஒவ்வொன்றாக
செய்தவரே ஒவ்வொன்றாக என்னே பார்த்தால் கணக்கிலே அடங்க முடியலையே எதை நான் சொல்வேன் நன்றி சொல்வேன் எப்படியும் உம்மை வாழ்த்தி மகிழ்வேன் எதை நான் சொல்வேன் நன்றி சொல்வேன் எப்படியும் உம்மை வாழ்த்தி மகிழ்வேன் நன்றி 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 உமக்கு நன்றி 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 கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன் நம்பிக்கை இழந்த வாழ்விலும் வந்து ஜீவ வார்த்தைகள் தேற்றினீரே தனிமரமாய் நான் தவித்திடும் வேளையில் துணையாய் கூட இருந்தவரே நம்பிக்கை இழந்த வாழ்விலும் வந்து ஜீவ வார்த்தைகள் தேற்றினீரே தனிமரமாய் நான் தவித்திடும் வேளையில் துணையாய் கூட இருந்தவரே நான் துவந்த நேரம் மார்பில் அணைத்து தேற்றினீரே வேதனையில் நான் துவந்த நேரம் மார்பில் அணைத்து தேற்றினீரே நன்றி 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 உமக்கு நன்றி 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 கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன் சாலையே தோறும் தினம் புறக்கெருமை சோதனை நேரம் காத்தவரே நிலை தருமாறும் நேரமெல்லாம் நித்திய கிருபையை தந்தவரே சாலையே தோறும்
கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். பெருமையை பார்த்த நாட்களிலெல்லாம் சிந்தை கொண்டு நோக்கினேன். நெருக்கப்பட்டோமே ஒடுக்கப்பட்டோமே கூக்குரல் கேட்டு பதிலளித்தேன். சிறுமையை பார்த்த நாட்களிலெல்லாம் சிந்தை கொண்டு நோக்கினேன். நெருக்கப்பட்டோமே ஒடுக்கப்பட்டோமே கூக்குரல் கேட்டு பதிலளித்தேன். நன்மைகளாலே நிறைத்திரம்மை நன்மைகளாலே நிறைத்திரம்மை நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். என்னை நடத்தி வந்த தெய்வமே, மொழி சுமந்து வளர்த்த தகப்பனே, என்னை நடத்தி வந்த தெய்வமே, மொழி சுமந்து வளர்த்த தகப்பனே, உம்மை நன்றே 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 வாழ்நாளெல்லாம் பாடுவேன். உமக்கு நன்றே 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 காலமெல்லாம் பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எல்லா வசனம். கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். போதும். ஆண்டவருடைய உடன்படிக்கை அது பரிசுத்தமானதும் தூய்மையானதுமான உடன்படிக்கை. அவருடைய மேச்சையிலே பந்து இருக்கின்றவன்
அவரோடு கூட நிலைத்திருக்கின்ற அந்த வாழ்க்கையிலே அவருக்குள்ளே கட்டப்படக்கூடிய அந்த வாழ்க்கை, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கின்றான், நானும் அவனிலே நிலைத்திருக்கின்றேன் என்ற அந்த வாழ்க்கை. நிலைத்திருப்பது என்பது, இந்த கட்டிடம் இருக்கின்றது, இந்த கட்டிடத்திலே இந்த தூண் இருக்கின்றது, இந்த தூணுக்கு மேலே இது பிளேட் இருக்கின்றது. இந்த தூண் என்ன செய்கின்றது? அது பிளேட், இந்த தூணோடு அதுவும் தூணும் நிலைத்திருக்கின்றது, பிளேட்டும் அது நிலைத்திருக்கின்றதை போன்று ஆண்டவரோடு கூட அவரும் நிலைத்திருக்க வேண்டும், நாமும் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். பொதுவாக இயேசு எங்களோடு கூட இருக்கின்றார், இயேசு எங்களோடு கூட வாழ்கின்றார், அவர் எங்களை நடத்துகின்றார், அவருடைய சமூகம் எங்களை நடத்துகின்றது என்று எல்லோரும் அங்கே சொல்ல முடியும். ஆனால் உண்மையாக அவ்வாறு அவர் என்னிலே இருக்கின்றார் என்று நான் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு நான் அவரிலே இருக்கின்றேன் என்பதை அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் அதை சொல்ல வேண்டும். அதுதான் அந்த ஒருமைப்பாட்டினுடைய வாழ்க்கைக்கு ஏதுவான காரியமாக இருக்க முடியும். ஆகையால் எந்த ஒரு மனுஷனும், அவர் சொல்லும்போது அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், எந்த மனுஷனும் அவன் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். ஏனென்றால் எல்லா மனுஷரும் ஆண்டவர் தங்களோடு கூட வாழ்கின்றார், அவரை தங்களோடு கூட வைத்திருக்கின்றோம், அவருடைய ஜனங்கள், நாங்கள் அவரை விசுவாசிக்கின்றோம், அவருடைய பிள்ளைகள் என்று எல்லோரும் என்ன செய்ய முடியும்? அவ்வாறு சொல்ல முடியும். ஆனால் அவ்வாறு சொல்லுகின்ற அந்த வாழ்க்கையிலே அவன் என்ன செய்ய வேண்டி இருக்கு என்றால், அவன் தன்னை சோதித்து பார்க்க வேண்டி இருக்கின்றதாம். எப்படிப்பட்ட சோதனை என்று சொன்னால், நான் அவரோடு கூட வாழ்கின்றேனா, அவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்பதை இலகுவாய் ஈஸியாக நாம் சொல்லிவிட்டு போக முடியும். ஆனால் அவர் என்னோடு கூட வாழ்கின்றாரா? அதனால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் கர்த்தரை நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்றால், நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஜனங்களாக இருக்கின்றீர்கள். எப்படி நீங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும்? எப்படி எந்த மனுஷனும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அவருடைய உடன்படிக்கைக்கு யாரும் அந்நியராக போவதை இயேசு விரும்புவதில்லை. ஏனென்றால் அவன் உடன்படிக்கைக்கு அந்நியராய் போனால் அவன் நித்திய ஜீவனுக்கே பங்கில்லாத மனுஷனாக போய்விடுவார். இந்த சபையிலே கூட எத்தனையோ சகோதர சகோதரிகள், நீங்கள் இன்னும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறாமல், இன்னும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல், இன்னும் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அவருடைய இந்த உடன்படிக்கையிலே உங்களை இணைத்து கொள்ளாத இந்த வாழ்க்கை, ஆண்டவர் அதை யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே வெளிப்படையாகவே சொன்னார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்திலே பானம் பண்ணவில்லை என்றால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை. அவர் அதை மொத்தமாகவே என்ன செய்து விட்டார்? அவர் சொல்லி முடித்து விட்டார். அவர்களுக்கெல்லாம் ஜீவன் இல்லை. நாம் அப்படி ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார், நாங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய விசுவாசிகளுடைய ஜனங்கள் என்று நாம் எவ்வளவோ சொல்லிக்கொண்டு நாம் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் அவ்வாறான காரியங்களிலே நான் ஆண்டவரோடு இருக்கின்றேன் என்கின்ற அந்த நிச்சயம், அந்த நிலைத்திருக்கின்ற வாழ்க்கை, அந்த உறவு, அதைத்தான் ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது, என் மாம்சத்திலே புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவன் தான் என்னை நிலைத்திருக்கிறான், அவனுக்குத்தான் நித்திய ஜீவன் இருக்கிறது, அவனைத்தான் நான் கடைசி நாளிலே எழுப்புவேன். உடன்படிக்கை சாதாரணமானது ஒன்று அல்ல. இந்த கர்த்தருடைய மேய்ச்சையை யார் அற்பமாய் எண்ணுகிறீர்களோ, யார் இதை சாதாரணமாக எண்ணுகிறீர்களோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே உங்களுடைய ஜீவியம் கூட எதற்கு ஒப்பாக மாறிவிட முடியும் என்றால், அது ஒரு யூதாசுக்கு ஒப்பான வாழ்க்கைக்கு ஒப்பாக போய்விட முடியும். யூதாசு ஆண்டவரை காட்டி கொடுத்தார். ஆனால் அதற்கு பிற்பாடு அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கப்பட்டார் என்று அவனுக்கு தெரிந்தவுடனே அவன் அந்த பிரதான ஆசாரியர்களிடத்திலே போகின்றான். மத்தேயு சுவிசேஷத்திலே 27ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அவன் போய் அவங்க அந்த பிரதான ஆசாரியரிடத்திலே சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன். யூதாஸ்
அவன் தான் பாவி என்கிறதை என்ன செய்தான்? அவன் உணர்ந்தான். அதற்காக அவன் மனஸ்தாபப்பட்டான். பிரதான ஆசாரியனிடத்திலே போய் அவன் சொல்லுகின்றான், நான் இந்த குற்றமில்லா இரத்தத்தை காட்டி கொடுத்து நான் பாவம் செய்து விட்டேன். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அது எங்களுக்கு என்ன, அது உன்பாடு, நீ பார்த்துக்கொள், அதை உன்னுடைய பாவமாக இருந்தால் அதுக்குரிய பிரதிபலனை நீ போய் தேடு, அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றான். ஆனால் அவன் என்ன செய்தான்? அந்த துக்கத்து நிமித்தம், அந்த மனஸ்தாபத்து நிமித்தம், அந்த குற்ற உணர்வு நிமித்தம் அவன் போய் நாண்டு கொண்டு தன்னுடைய உயிரை மாய்க்கின்றான். இதே போன்ற ஒரு வாழ்க்கையிலே கர்த்தருடைய மேய்ச்சைக்கு முன்பாக வரும் பொழுது நம்முடைய மனம் திரும்புதல் கூட இந்த யூதாசை போன்ற ஒரு மனம் திரும்புதலாய் கூட இருக்க முடியும். மனம் திரும்புதல் என்றல்ல, பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படுவது. அவன் மனம் திரும்பினான், தேவனிடத்திற்கு அவன் மனம் திரும்பவில்லை. அவன் மனுஷனிடத்திற்கு போய் அவன் காரியத்தை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தான், முடியவில்லை. அவன் தேவனிடத்திலே மனம் திரும்பி இருந்தால் தேவன் அவனை குணப்படுத்தி இருக்க முடியும். அதே போன்று ஒரு கர்த்தருடைய மேய்ச்சைக்கு முன்பாக நாம் வரும் பொழுது நாம் கூட என்ன செய்கின்றோம்? நம்முடைய சில பாவங்களை குறித்து நாம் மனஸ்தாபப்படுகின்றோம். யூதாசை போன்று இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வந்திருக்கிற நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த இரத்தத்துக்கு, கர்த்தருடைய இரத்தத்துக்கு எதிராக நான் செய்து விட்டேனே, அவருடைய சரீரத்துக்கு எதிராக செய்து விட்டேனே, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவியா இருக்கின்றேனே என்று மனஸ்தாபம். இந்த மனஸ்தாபத்தை மட்டும் நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது? தேவனோடு சேர்ந்து விட முடியாது. அவ்வாறான அந்த பாவத்தை குறித்து நாங்கள் மனஸ்தாபப்படுகின்ற அந்த வாழ்க்கை எங்களை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோடு எங்களை கொண்டு போய் இணைக்க வேண்டும். ஆண்டவரோடு கொண்டு போய் எங்களை இணைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எந்த ஒரு பாவத்திற்காக நாங்கள் மனஸ்தாபப்படுகின்றோமோ அந்த பாவத்திலே பரிபூர்ணமான மனம் திரும்புதல் அங்கே இருக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்லுகின்றார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறியுங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சோதித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கின்றீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றாரா? நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருக்கின்றீர்களா? அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட பகுதிகளை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் சோதித்து பார்த்து தான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டும். அவ்வாறு யாரெல்லாம் சோதித்து பார்க்காமல் இந்த அப்பத்தில் புசிக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அபாத்திரவான்கள். நீங்கள் ஒரு பகிரங்கமான ஒரு பெரிய அக்கிரமமான ஒரு பாவங்களை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு கசப்பு, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு மன்னிக்க முடியாத சுபாவம், இல்லாவிட்டால் ஒரு அன்பு செய்ய முடியாத காரியம், ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு பகுதிகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்க முடியும். அப்போ அவ்வாறான சூழ்நிலையிலே ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துக்குள்ளே கோபம் இருக்கின்றது, என்னுடைய இருதயத்துக்குள்ளே கசப்பு இருக்கின்றது, என்னுடைய இருதயத்துக்குள்ளே மன்னிக்க முடியாத தன்மை இருக்கின்றது, ஆண்டவரே அதற்காக நான் மனஸ்தாபப்படுகின்றேன் என்று மனஸ்தாபப்பட்டு இந்த அப்பத்திலே என்ன செய்யக்கூடாது? அதை நாம் பங்கு கொள்ளக்கூடாது. மனஸ்தாபம் மட்டும் இருந்தால் போதாது. அந்த மனஸ்தாபம் தேவனிடத்திற்குள்ளே எங்களை நடத்த வேண்டும். அது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆழமான ஒரு மனம் திரும்பலுக்குள்ளே நடத்த வேண்டும். ஏனென்றால் நாம் அவருடைய ஜீவனுக்குள்ளே பங்கு பெற வருகின்றோம், அவருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்க வருகின்றோம். அவ்வாறு நிலைத்திருக்க வருகின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஏன் என்னை சோதித்து பார்க்க வேண்டும்? ஏன் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? என்னுடைய தவறை நினைத்து நான் மனஸ்தாபப்படுவதற்காக மட்டுமல்ல, அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே நான் அபாத்திரவானாய் மாறிவிடக்கூடாது. எப்போது அபாத்திரவானாய் மாறுகிறேன்? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்பது நமக்கு சரியாக தெரியவில்லை என்றால், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்கிறதை தெரியாமல் பங்கு பற்றுகிற
எந்த ஒரு உடன்படிக்கையும் உங்களுக்கு அது அபாத்திரமான உடன்படிக்கை தான். அவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்பதை யூதாஸ் என்ன செய்யவில்லை, அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. அவன் காரியங்களெல்லாம் செய்த பிற்பாடு குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே நான் பாவம் செய்து விட்டேன் என்ற ஒரு குற்ற உணர்வு அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அவனால் ஆண்டவரோடு இணைய முடியவில்லை. பேதுரு அப்போஸ்தலர் அவர் ஆழமாய் மனஸ்தாபப்பட்டார். அவர் ஆண்டவரோடு இணைந்து கொண்டார். உடன்படிக்கையிலே நாம் ஆண்டவரோடு இணைகின்ற வாழ்க்கை தான் இந்த உடன்படிக்கை. அதே உடன்படிக்கை கர்த்தரை விட்டு நம்மை தூரப்படுத்தி விடக்கூடாது. அபாத்திரவானாய் உட்கொள்ளுகிறவன் அவன் கர்த்தருடைய சரீரம் என்னங்கிறதை அவன் சரியாக நிதானித்து அதை புசிக்காதபடியினாலே அவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுகின்றான். அவன் ஆவியிலே நோய் கொள்ளுகின்றான். அவன் பலவீனத்திலே விழுகின்றான். காரணம் என்ன? கர்த்தருடைய சரீரம் என்ன என்பதை நாம் சரியாக நிதானிக்கும் பொழுதுதான் நம்மை நாம் நிதானிக்க முடியும். ஆமென். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து நிதானிக்க கடவன். நான் எப்படி என்னை நிதானிக்க முடியும்? எனக்கு முன்பாக கர்த்தரை நிறுத்த வேண்டும். இயேசுவை எனக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். அவருடைய சரீரத்தை எனக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். இந்த சரீரத்தை புசித்து இந்த இரத்தத்திலே பானம் பண்ண வருகின்ற நான், இந்த சரீரம் எப்படிப்பட்டது என்பதை முதலாவது அதை நாம் நிதானிக்காமல், இயேசுவினுடைய சரீரம் இன்னதுங்கிறதை சரியாய் அறியாமல் இந்த அப்பத்திலே புசித்தால் நாம் அபாத்திரமாய் புசிக்கின்றவர்கள். எனக்குள்ளே பாவம் இல்லை, நான் நன்றாக இருக்கின்றேன் என்று நாம் என்ன செய்யலாம்? அவ்வாறு நமக்குள்ளே தீர்மானிக்கலாம், எண்ணிக்கொள்ளலாம். ஒரு இருளிலே நடக்கின்ற மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அவன் சரியாக அறிவதில்லை. ஒரு ஒளியிலே நடக்கின்ற மனுஷனுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பது எல்லாவற்றையுமே அவன் அறிந்து கொண்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை போன்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நிதானிக்க நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்த அளவுக்கு நாம் ஒரு விசுவாசியாய், ஒரு ஆவிக்குரியவன், ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நமக்கு நாமே ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கலாம். அவ்வாறு நாம் சபைக்கு வருகின்றோம், உடன்படிக்கையை பங்கு கொள்ளுகின்றோம், நாம் போகின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சரீரத்தை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே வைத்து நான் நிதானிக்கின்றோமா? இங்கே வந்து நிதானிப்பதல்ல. கிறிஸ்துவனுடைய சரீரம் இன்னதென்பதை இங்கே வந்து இந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கும் பொழுது, அதாவது அதிலே பிற்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சரீரம் இப்படிப்பட்டது என்று அல்ல. அதை எங்கே நிதானிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் எப்படிப்பட்டது அதை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 10ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றேன். போதும். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அந்த சரீரத்தை குறித்து ஆவியானவர் சொல்லும் பொழுது அவர் அந்த சரீரத்தை வைத்து என்ன செய்தார்? 7வது வசனம், அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து
என்ற அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே எப்படி நிறைவேறியது? அவர் சொல்லுகிறார், புத்தக சுருளிலே என்னை குறித்து என்ன எழுதி இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு எப்பவுமே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை குறித்து, அதாவது பிதா தனக்கு என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தான் நடப்பிக்க வேண்டும், எப்படிப்பட்ட நீதியை தான் செய்ய வேண்டும் என்கின்ற வாழ்க்கையிலே எப்பவுமே அவர் தன்னை குறித்து எழுதியிருக்கின்ற அந்த இடத்தை தான் இயேசு எப்போதும் நியாயம் தீர்த்து கொண்டிருந்தார். அதே காரியத்தை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், ஏன்? நான் உம்முடைய சித்தம் செய்வதற்கு, பிதாவினுடைய விருப்பம் செய்வதற்கு, கடவுளுடைய விருப்பத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு, அப்படி நிறைவேற்றுவதற்காகவே இந்த சரீரத்தை எனக்கு தந்தீர். ஆகையால் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த சரீரத்திலே நான் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு ஏதுவாக இந்த பூமியிலே என்னை ஒப்பு கொடுத்து வாழுகின்ற வாழ்க்கையிலே என்னை குறித்து என்ன எழுதியிருக்கின்றது, அதே காரியத்தை தான் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவிக்கின்றீர்கள். எந்த மனுஷனும் அவன் தன்னைத்தான் சோதிக்க வேண்டும். நாம் எந்த காலத்திலேயும் எந்த சூழ்நிலைகளிலேயும் ஒருபோதும் தவறுகளை, குறைகளை அடுத்தவரிடத்திலே நாம் பார்க்க ஆரம்பிக்க கூடாது. அதுதான் எங்களை அபாத்திரமாய் புசிப்பதற்கு எங்களை நடத்துகின்றது. கிறிஸ்துவனுடையவன், தேவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை எப்போதும் தனக்கு முன்பாக வைத்து நிதானிக்கிறவன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து நம்மை நாமே நிதானித்து அதை அன்றாட வாழ்க்கையிலே, சோதனைகளிலே, சூழ்நிலைகளிலே, நெருக்கங்களிலே, துன்பங்களிலே ஆண்டவருடைய சரீரத்தை வைத்து அதை நிதானிக்க கற்றுக்கொள்ளுகிறவன். அவருடைய சரீரம் எப்படிப்பட்டது, அவ்வாறு அவன் நிதானிக்கும் பொழுதுதான் அவரிடத்திலே அவன் இதை கற்றுக்கொள்ள முடியும். புத்தக சுருளிலே என்னை குறித்து என்ன எழுதியிருக்கின்ற, நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதல்ல. சோதனைகள், துன்பங்கள் மத்தியிலே அடுத்தவர்கள் எப்படி என்னோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல, அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதல்ல, என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் தான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசிக்க தகுதியுடையவர். அந்த தகுதியை இங்கே வந்து பெறுவதல்ல, சோதிக்கப்படக்கூடிய குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, எல்லா சூழ்நிலைகளிலும் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் அந்த ஆண்டவருடைய சரீரம் இன்னதென்பதை அங்கே நிதானிக்கின்றவர்கள். அவ்வாறு நிதானித்து தங்களை அந்த சரீரத்திற்குரிய செயல்பாடுகளுக்கூடாக தங்களை அதற்குள்ளே இணைத்து கொள்ளத்தக்கதாய் புத்தக சுருளிலே என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் ஆராய்ந்து கொண்டு வாழ்கின்ற சகோதர சகோதரிகள்தான் இந்த கர்த்தருடைய மேச்சையிலே வரும் பொழுது அவர்கள் அபாத்திரவான்களாய் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். சில சபைகளிலே சொல்லுவார்கள், அப்பம்பிக்கல் உடன்படிக்கை வரும் பொழுது வெத்தலை பாக்கு போடுகிறவர்கள் இதிலே பங்கு கொள்ளக்கூடாது, சினிமா பார்க்கிறவர்கள் பங்கு கொள்ளக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கின்றவர்கள் பங்கு கொள்ளக்கூடாது, கடனுக்குள்ளே வாழ்கின்றவர்கள், கடனை கொடுப்பதற்கு முடியாமல் சூழ்நிலையிலே அங்கே அதை அலட்சியமாய் இருப்பவர்கள் பங்கு கொள்ளக்கூடாது என்று நிறைய சொல்லுவார்கள். அவ்வாறெல்லாம் இல்லை என்றால் அவர்கள் இதற்கு தகுதியுடையவர்கள். கிறிஸ்துவனுடைய சரீரம் வெத்தலை பாக்கு போடுவதற்கா அந்த சரீரம் அடிக்கப்பட்டது, சினிமாவை ஒழிப்பதற்கா அது அடிக்கப்பட்டது, வட்டிக்கு கொடுத்து ஆஸ்தியை சேர்ப்பதற்கா அந்த சரீரம் அடிக்கப்பட்டது. கர்த்தருடைய சரீரத்தை அவர்கள் நிதானிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கே கர்த்தருடைய சரீரம் இன்னதென்றது அவர்களுக்கே தெரியவில்லை, அந்த பாஸ்டர்களுக்கே தெரிவதில்லை. அவர்களுக்கே தெரியவில்லை என்றால் அவர்கள் எப்படி அடுத்தவளை நிதானிக்க வைப்பார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் அவர் தெளிவாக சொல்லுகின்றார், நீங்கள் நிதானியுங்கள்,
அவருடைய சரீரம் இன்னதென்பதை நிதானியுங்கள். அவர் சோதிக்கப்படும் பொழுது அவர் என்ன செய்தார்? என்னை குறித்து என்ன எழுதி இருக்கின்றது? நான் அப்படி பொறுமையா இருக்க வேண்டும், நான் அப்படி அன்பா இருக்க வேண்டும், நான் அப்படி மன்னிக்க வேண்டும், நான் அப்படி தாழ்மையா இருக்க வேண்டும், நான் அப்படி விட்டு கொடுக்க வேண்டும், நான் அப்படி இணங்கி போக வேண்டும், நான் அப்படி தீமையை சகிக்க முடியும். நான் 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 எல்லாமே நான். ஆகையாலே தான் அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஆண்டவராகிய இயேசு அவருடைய சரீரம், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். இந்த சரீரத்தை இப்பொழுது ஆண்டவருடைய சரீரத்தை தான் நாம் நினைவு கூற வந்திருக்கின்றோம். இந்த சரீரம் என்னங்கிறதை முதலாவது நாங்கள் நிதானிக்க வேண்டும். அந்த சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் பிதாவே உம்முடைய சித்தம் செய்வதற்கு. அவர் அவ்வாறு இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் சொல்லுகின்றார், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். இதுதான் ஆண்டவருடைய சரீரத்திலே அவர் செயல்படுத்தி காட்டிய காரியம். இந்த பூமியிலே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், இந்த சரீரத்தை கொண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். நான் எங்கெல்லாம் உம்முடைய நாமத்தை தூசிக்காதபடிக்கு, எங்கெல்லாம் உம்முடைய நாமத்துக்கு அபகீர்த்தி உண்டு பண்ணாதபடிக்கு, உம்முடைய நாமத்திற்கு ஒரு இடத்திலே கூட கனவீனம் உண்டாகாதபடிக்கு, ஒரு இடத்திலே கூட பரிசுத்த குலைச்சலை உருவாக்கி விடாதபடிக்கு, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய அன்றாட காரியங்களிலே, உலக வாழ்க்கையிலே, விசுவாசிகள் மத்தியிலே ஒரு கொஞ்சம் கூட உம்முடைய நாமத்துக்கு அபகீர்த்தி உண்டு பண்ணி விடாதபடிக்கு நான் நெருக்கப்படுகின்ற, ஒடுக்கப்படுகின்ற, துன்பப்படுகின்ற, சோதிக்கப்படுகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும் என்கின்ற அப்படிப்பட்ட ஆவியோடு, அப்படிப்பட்ட சிந்தையோடு தன்னுடைய ஜீவியத்தை இயேசு அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட கடந்து சென்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எப்படி அவருடைய கிரியை செய்து முடித்தார்? எப்படி புத்தக சுருளிலே என்னை குறித்து என்ன எழுதி இருக்கிறது என்பதை அவர் உற்று நோக்கினபடியினாலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலே எல்லா இடங்களிலும் அவரை மகிமைப்படுத்த முடிந்தது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை மகிமைப்படுத்த முடிந்தது. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியுங்கள். அபாத்திரமாய் இதிலே உட்கொள்ளாதீர்கள். எது அபாத்திரம்? அவர் பூமியிலே பிதாவை மகிமைப்படுத்தத்தக்கதாக புத்தக சுருளிலே தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதையே அவர் உற்று நோக்கி தனக்கு முன்பாக பிதாவை நிறுத்தி வைத்திருந்தார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசுவை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியுங்கள். சோதிக்கப்படுகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சரீரம் இப்படி பாடுபட்டதே, நீர் உம்முடைய சரீரத்திலே இப்படி வேதனை சகித்தீரே, இப்படி அவமானங்களை சகித்தீரே, இப்படி துன்பங்களை சகித்தீரே, இப்படி தீமைகளை சகித்தீரே, சிலுவையை இப்படியெல்லாம் நீர் சுமந்து உம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையா இருந்தீரே, உம்மை போல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து முடித்தேன். அதுதான் இந்த நாம் பங்கு கொள்ளக்கூடிய இந்த அப்பமும் அவருடைய இரத்தமும். இதிலே புசிக்கின்றவன் பாக்கியவான், இவனுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு. அவன் கிறிஸ்துவுடைய ஜீவனுக்கு பங்குள்ளவனாய் மாறுகின்றான். அவன் பிதாவை மகிமைப்படுத்துகின்றான். அவன் தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டு தன்னைத்தானே சோதித்தறிந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகின்றான். அவனை கடைசி நாளிலே ஆண்டவர் எழுப்புவார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த உடன்படிக்கை தான் இந்த உடன்படிக்கை. மற்றபடி இது ஒரு பாரம்பரியம் அல்ல, இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், நான் சபையில் இருக்கின்றேன், நான் இந்த உடன்படிக்கையிலே பங்கு கொள்ள தகுதியுடையவன் என்கின்ற ஒன்றும் அல்ல. அவன் கிறிஸ்துவனுடைய சரீரம் என்ன செய்தது, இந்த பூமியிலே எப்படி வாழ்ந்தார், எப்படி நடந்தார் என்பதை அவன் நிதானித்து அதை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று தன்னை நிதானித்து
அதற்குள்ளே அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அவன் இதிலே புசித்து பானம் பண்ணும் பொழுதுதான் அவன் அவரிலே நிலைத்து வாழுகின்றான், அவரும் அவனிலே நிலைத்து வாழுகின்றான். இந்த ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை நமக்கு கொடுப்பதுதான் இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை யாரும் அபாத்திரமாய் நாம் உட்கொண்டால் அது நம்மை தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரப்படுத்தும். அது கர்த்தருக்கு நமக்கு அந்நியர்களாய் மாற்றிவிடும். ஆகையால் எந்த மனுஷனும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடியவளாக இருந்தாலும் தன்னைத்தானே சோதித்தறிய வேண்டும். அதாவது ஆண்டோடைய சரீரம் இன்னதென்பதை பார்த்து தான் எப்படி இருக்கின்றேன், தன்னுடைய சுபாவம் எப்படி இருக்கின்றது என்பதை அவன் பார்த்து நாள்தோறும் தன்னை நியாயம் தீர்க்கின்ற வாழ்க்கை. என்னை குறித்து என்ன எழுதியிருக்கின்றது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளாக இருந்து இந்த உடன்படிக்கையிலே நாம் பங்கு கொள்ளுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட நிதானத்துக்குள்ளாய் எங்களை நடத்தி கர்த்தருடைய சரீரம் இன்னதுங்கதை நிதானித்து நாங்கள் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். தேவன் கொடுத்த வார்த்தைகள் அதிகமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு அவர் இந்த பூமியிலே அவர் இந்த சரீரத்தை அவர் பிதாவுடைய சித்தம் செய்கிறதற்காகவே அவர் ஒப்பு கொடுத்தார். உண்மையான இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரித்த அந்த மகத்துவமான தூய்மையான இரத்தம். ஆகையால் உண்மையாக அவருடைய சரீரம் எதற்காக இந்த பூமியிலே அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்ட பிதாவுடைய சித்தத்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அதே ஒரு வாழ்க்கை உண்மையாய் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் உண்மையாய் இந்த சரீரத்தை எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். இங்கே நான் கேட்டது போல் இந்த உடன்படிக்கை அது உண்மையாய் தேவனோடு நாங்கள் ஒன்றித்திருக்கிற வாழ்க்கையுடன் மட்டுமல்ல, இந்த உடன்படிக்கை நாங்கள் அதை உடன்படிக்கையை நாங்கள் பண்ணும்போது வெளியிலே எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவியத்திலே பிதாவுடைய சித்தம் செய்கிறதற்கும் பிதாவுடைய விருப்பம் செய்கிறதற்கும் இயேசு விதமாய் இந்த பூமியிலே அவர் முழுவதுமாய் அர்ப்பணம் செய்தாரோ அதே ஒரு சிந்தை, அதே ஒரு ஆவி, அதே ஒரு எண்ணம், அதே ஒரு வாழ்க்கை ஒவ்வொன்றும் இருக்கிற ஒரு ஜீவியத்திலே தான் இயேசுவோடு நாங்களும் இருக்கிறோம்ங்கிறதை வெளிப்படுத்த முடியும். உண்மையாய் இந்த சரீரம் நாங்கள் பூமியிலே வாழ்கிறோம் என்றால் அதை தேவனிடத்திலே உண்மையாய் அந்த சரீரம் அதை எந்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்துக்கு அது கொடுக்கப்பட்டோங்கிறதை அங்கே அறிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் உண்மையாய் அதை பார்க்கும்போது ஏன் இந்த பூமியிலே அந்த உணர்வு எங்களுக்குள்ளாக சில நேரம் நாங்கள் இல்லாமல் போகிறோம் என்று சொன்னால் அந்த ஏனோ தானென்று வாழ்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜீவியம், ஏனோ தானென்று ஜீவிக்கிற வாழ்க்கை. ஆனால் எப்பொழுதும் கரிசனையாக உணர்வோடு அந்த வாஞ்சியோடு அந்த தாகத்தோடு அங்கே பார்க்கும்போது இயேசு அவர் எப்படி எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி நேரங்களெல்லாம் இந்த ஜனங்களோட எல்லாம் அவர் பழகும்போது, அங்கே நடக்கும்போது, சீசரோடு நடக்கும்போது எல்லா நேரங்களிலும் அவர் ஒரே சிந்தையை ஒரே நோக்கத்தையும் வைத்திருந்தார். எதென்றால் எதை நடப்பித்தாலும் எதை செய்தாலும் அங்கே பிதாவுடைய சித்தத்திற்காக என்னுடைய சரீரத்தை நான் கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அதே ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு அவர் வாழ்கிறார் என்றால் இன்றைக்கு எனக்குள்ளாக அப்படி வாழுகிறாரா, உங்களுக்குள்ளாக அப்படி வாழுகிறாரா என்கிற வாழ்க்கை உண்மையாய் இந்த உடன்படிக்கை சாதாரணமான நான் ஏதோ மாதத்திலே ஒருக்கா உடன்படிக்கை அங்கே பண்ணுகிறோம், அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாங்கள் பானம் பண்ணுகிறோம் என்றால் அங்கே அது சாதாரண ஒன்றில்லை. அதை ஏதோ மாதத்திலே இருக்கா செய்துவிட்டு போகிறதில்லை. இது ஒவ்வொரு நாளும் நிமிஷந்தோறும் மணித்தியாலந்தோறும் எங்கள் வாழ்க்கையிலே இயேசுடைய இரத்தம் எதற்காக அங்கே சிந்தப்பட்டது, அவர் எதற்காக பாடுபட்டார், எதற்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்கிற அந்த உணர்வுகள், அந்த சிந்தனைகள், அந்த ஆவியிலே அங்கே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையிலே தான் உண்மையாய் நாங்களும் அதை சொல்ல முடியும். அங்கே எப்படி என்று சொன்னால் நாம் பார்த்தது போல்
28ஆம் வசனத்தை வாசிப்போம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆமீன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலே அங்கே அப்பத்தை புசித்து அங்கே இந்த ரசத்தில் பானம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது எந்த மனுஷனும் என்று சொன்னால், இன்றைக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜீவியத்திலே நான் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்படியாப்பட்ட ஒரு சோதனையிலே நான் வீழ்ச்சி அடைஞ்சாலும் பலவீனம் அடைந்தாலும், நான் அடுத்த கணமே அடுத்த நிமிஷமே நான் சோதித்தறிகிற வாழ்க்கை இங்கே இதிலே இல்லை. இதிலே நான் சோதித்தறியத்தான் வேண்டும். இதிலே சோதித்தறிந்து மனம் திரும்பி இதை நான் உட்கொள்ள வேண்டும். ஆனால் எந்த மனுஷனும் ஒவ்வொரு நாளும் அவன் சோதித்தறிகிற வாழ்க்கை, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நான் பானம் பண்ணுகிறேன்னு சொன்னால், ஒரு சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் பானம் பண்ணுகிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே என்னை நான் சோதித்தறிந்து அவருடைய ரத்தத்துக்கும் அவருடைய சரீரத்துக்கும் நான் பாத்திரவானா இருக்கிறேனா என்று சொல்லி அங்கே உணர்ந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையிலே போகும்போது, உண்மையாய் அவரோடு வாழுகிற வாழ்க்கையிலே, அவரோடு ஒன்றித்து ஜீவிக்கிற ஜீவிக்கத்திலே, நித்திய ஜீவனிலே பங்கடையக்கூடிய வாழ்க்கையை நானும் அடைந்திருக்கிறேனே, நானும் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளாக நான் அங்கே என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி அடைய முடியும். அதுதான் அந்த வாழ்க்கையின் ஜீவி. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிகிற ஒரு வாழ்க்கை, நாளுக்கு நாள் சோதித்தறிய வேண்டும். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய இரத்தத்துக்கு விரோதமாய் நான் என்ன காரியத்தை செய்தேன்? இப்பொழுது உம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் எதை நான் நடப்பித்த? என்னுடைய சரீரத்திலே என்னுடைய சரீரம் எதையெல்லாம் செய்யுது, எதையெல்லாம் நடப்பிக்குது? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி செய்யத்தக்கான அந்த சரீரத்தை நான் நடப்பிக்கிறேனா, செய்கிறேனா? உன்னுடைய ரத்தம் அங்கே எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்தே இன்னைக்கு என்னுடைய அந்த ரத்தம் எனக்குள்ளாக அது சரீரத்திலே ஊடுருவன்னு சொன்னால், அந்த சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாளுக்கு நாள் அந்த உணர்வோடு அந்த உண்மையான ஒரு பாரத்தோடு நான் அதை சுத்திகரித்துக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே, பாவத்திலிருந்து விலகி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே அங்கே நான் ஜீவிக்கிறேனா என்று சொல்லி நாளுக்கு நாள் பார்க்குற வாழ்க்கை தான் உண்மையாய் இயேசுவோடு நித்திய ஜீவனை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே நானும் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நான் மகிழ்ச்சி அடைய முடியும். அந்த மகிழ்ச்சியை காணத்தக்கான வாழ்க்கையிலே தேவன் தொடர்ந்தும் இந்த ஜீவியத்துக்குள்ளாக நடத்தக்கா தேவன் கிருபை செய்வான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுதா. தேவன் சபையில் பேசிய வார்த்தைகளை நாட்களில் இந்த கிறிஸ்தனுடைய சரீரம், அவருடைய இரத்தம் என்றான அந்த வார்த்தையை அநேக இடங்களிலே இதை குறித்தான அழுத்தத்தையோ இதை குறித்தான பெருமதியையோ அங்கே பேசுவதில்லை. வரக்கூடியவர்கள் யாவரும் அந்த அப்பத்தை உண்டு விட்டு போய்விடுவார்கள். அவள் செய்யக்கூடியான கிரியைகளை நித்தமும் செய்வதை போல் வலிமையாக எண்ணிச்சுவார்கள், அங்கே செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மேன்மையான கிறிஸ்துடைய சரீரமான சபையிலே அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்தான உண்மை நிலையை ஒரு மனுஷன் நிதானித்து அறிய வேண்டும் என்கிறான அந்த ஒரு ஆவியை பரிசுத்தாவியானவர் சபையிலே, இந்த ஐக்கிய சபையிலே அங்கே அவர் பேசுகிறார். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மக்கள் அங்கே பேசியதை போன்றான இந்த காரியங்களிலே ஒரு மனுஷன் தன்னை நிதானிக்கக்கூடியான அந்த நிலையிலே, பலதரப்பட்ட நிலையிலே ஒரு மனுஷன் தன்னை அங்கே நிதானிக்கிறான். ஒன்று, நான் பாவம் செய்தவனாய் இதை புசிப்பேனானால் நான் வியாதிப்பட்டு விடுவேன், நான் மறைத்து விடுவேன் என்கிறான ஒரு நிலையிலே அங்கே இருக்கிறான். அந்த நிலையில் இருந்து கொண்டு அதை அப்படியே என்ன செய்கிறான்? அந்த பாவத்திலே அதை அப்படியே தேங்க வைத்து அப்படியே அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். அதை சரி செய்யக்கூடாதபடிக்கு அதை நிதானித்து அறிந்து கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய மேஜையிலே வந்து நான் அங்கே இருக்கணுங்கிற காரியத்தை இங்கே உணராமல் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இப்பேற்பட்ட இவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை, அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே அங்கே இடமில்லைங்கிறான அந்த துயர அவல நிலையை இங்கே என்ன செய்வதுன்னு சொன்னால், அங்கே அதை பிசாசானவன் அங்கே அதை மறைத்து வைத்திருக்கிறான்னு சொல்லித்தான் நாங்கள் எண்ணுகிறேன். அப்பேற்பட்டான இந்த நிலையை, இந்த ரட்சிப்பை, இந்த மகத்துவத்தை அங்கே நான் அதை அசட்டை பண்ணி என்னுடைய ஜீவியத்தை இங்கே அப்படியே வைத்திருக்கும் போது நான் ரட்சிக்கப்பட்டது அது வீண். தேவன் அழைத்த அழைப்பு அது வீண். நான் தேவனுடைய சபையில் இருப்பது வீண்.
இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று கூட கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய மேஜையிலே இன்றைக்கு அதை சரி செய்யக்கூடாதபடிக்கு நிதானித்து அறியக்கூடாதபடி கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொள்ளாதவர்களும் என்ன செய்கிறோம்? அங்கே சபையில் இருக்கத்தான் செய்கிறோம். ஏன் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனோடு உட்காரும்படியாய் நமக்கு அங்கே ஆசை இல்லையா, விருப்பம் இல்லையா? ஏன் அதை நாம் அங்கே சரி செய்யாமல் இருக்கிறோம்? அதை ஏன் ஒப்புரவாகாமல் இருக்கிறோம்? அந்த காரியங்களை ஏன் விட்டு விடாமல் இருக்கிறோம்? மேய்ச்சியில் ஏன் நாம் கலந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? வியாதி வந்துவிடும், மரணம் வந்துவிடும் சொல்லி அங்கே பயப்படுகிறோமா? இதை விட மரணம் கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய காலமாய் அங்கே நான் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை அங்கே நான் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஆவியினுடைய மெய்யான ஒரு உணர்வு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அங்கே இருப்போம்னு சொன்னால், நாம் நித்தமும் நம்மை நிதானித்தறிந்தவர்களை, சோதித்தறிந்தவர்களை, சுத்திகரிக்கப்பட்டவர்களை கர்த்தருடைய மேஜையிலே நான் அங்கே அவருடைய மேஜையிலே சரீரத்தில் இரத்தத்தில் நான் பங்குள்ளவனாய் மாறி அவரோட ஒன்றை கலந்து அவருடைய ராஜ்யத்திலே நானும் அங்கே இருக்க வேண்டும்ங்கிறான அந்த ஆவியிலே நான் செய்தான எந்த காரியங்களாலும் சரி செய்து என்ன செய்வேன்? அங்கே தூய்மையாக்கப்படுவேன். நாட்களிலே எப்பேற்பட்டான அந்த வார்த்தையை கொடுத்து தேவன் அதிகமாக அங்கே பேசினார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து வரக்கூடியான காலங்களிலும் என்னுடைய ஜீவியத்திலும் இந்த தொடர்பு, இந்த உறவு, கர்த்தருடைய மேஜை என்கிறான அந்த காரியங்களிலே இங்கே நான் என்னுடைய இதயத்திலே நான் இங்கே எதை நான் வைத்திருக்கிற எது அது தடையாக இருக்கிறது, அது எது சுத்திகரிக்கப்படாமல் அங்கே இருக்கிறது, அது நித்தமும் நிதானிக்கக்கூடியான காரியங்களிலே நிதானித்தறிஞ்சு கர்த்தருடைய மேஜையிலே நான் அங்கே எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவனாக இருப்பதற்குரியான காரியங்களை என்னுடைய ஜீவியத்திலே அங்கே கண்டு சுத்திகரிக்க முடியாது இங்கே வாஞ்சிக்கிறேன். அப்பேற்பட்ட ஜீவியத்துக்குள்ளே தேவன் தாமே நடத்துவாராக. ஆமென். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசின காரியமெல்லாம் இன்றைக்கு தேவன் எந்த நோக்கத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை இன்றைக்கு அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கமெல்லாம் இன்றைக்கு அவரை நான் மகிமைப்படுத்தி வாழுகிறான் அந்த வாழ்க்கைக்காகவே என்னை அவர் அழைத்திருக்கிறார் என்றால் அந்த காரியங்களை காலை வேளையிலே என்னோடு தேவன் பேசினார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகப்பனை பிதாவை எவ்வாறு மகிமைப்படுத்தி வாழ்ந்தார் என்றால் அந்த கேள்விக்கு 6ஆம் வசனத்திலே யோவான் 17ஆம் வசனம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கென்று தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்றான். அந்த வார்த்தை நிமித்தமே அவர் பிதாவை மயப்படுத்தி வாழ்ந்தான அந்த காரியத்தை குறித்து காலை வேளையிலே தேவன் என்னோடு இடைப்பட்டார். இன்றைக்கு அவரை நான் வெளிப்படுத்தி வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே தான் அவரை நான் மகிமைப்படுத்தி வாழ முடியும் என்றான் அந்த காரியங்களே தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு அவருடைய அழைப்பு இன்றைக்கு அவரை நான் மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இன்றைக்கு இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய எல்லா நடக்கைகளிலும் நான் அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும், அவருடைய இரத்தத்துக்கு அவருடைய சரீரத்துக்கு நான் உண்மை உள்ளவனாய் நிற்க வேண்டும் என்பதற்காகவே என்னை இன்றைக்கு அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இயற்கைகள், வானங்கள், இந்த கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்தி வாழுகிறான காரியங்களில் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு மனுஷனை போல இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்தி வாழ இன்றைக்கு இயற்கையினால் முடியாது. காரணம், இயற்கை தேவன் வல்லவர் என்று சொல்ல முடியும், ஆனால் அவர் என் பாவங்களை மன்னித்தார் என்று அவர் இயற்கையினால் சொல்ல முடியாது. அதை மனிதனால் மட்டுமே கூற முடியும். இயற்கை சொல்லலாம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லலாம், ஆனால் மனுஷன் மட்டும்தான் தேவன் நல்லவர் என்று சொல்ல முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு என்னால் மட்டுமே தேவனை நான் அதிகமாக மயப்படுத்தி வாழ முடியும். அப்பேற்பட்டான அந்த அழைப்புக்கு நேராகவே என்னை தேவன் அழைத்திருக்கிறார். அவரை மயப்படுத்தி வாழ வேண்டும், அவருடைய இரத்தத்துக்கும் அவருடைய சரீரத்துக்கும் நான் உண்மை உள்ளவனாக நிற்க வேண்டும் என்பதற்காகவே அவருடைய விருப்பமாகவும் என்னை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு பவுலப்போஸ்தலன் பிலிப்பியரில் சொல்வதைப் போல, எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நோக்கி அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன் என்றான் அந்த வார்த்தையை போல இன்றைக்கு நான் எதற்காக இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த அழைப்பை நான் ஆசையாய் தொடர்கிறான் ஒரு மனுஷனாய். அதாவது அவரை நான் மகிமைப்படுத்தி அவரை வெளிப்படுத்தி வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே அவருடைய சரீரத்துக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் நிற்க வேண்டும் என்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். வருகிற நாட்களிலும் எப்பேற்பட்டான சூழ்நிலையெல்லாம் தேவனை நான் மயப்படுத்தி வாழ வேண்டுமோ அந்த சூழ்நிலையிலே நான் அவரை மயப்படுத்தி வாழ வேண்டும் என்ற காரியங்களை தேவன் காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தேன். தேவன் அப்பேற்பட்டான அந்த ஜீவத்துக்குள்ளே நடத்துவார். தேவன் காலை வேளையிலே இன்னொரு காரியத்தையும் வெளிப்படுத்தினார்.
தேவன் முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறான வேளையிலே அவர்கள் தங்குகிறான் அந்த இடங்களிலே பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் 2 காரியங்களை நடப்பித்தார்கள். ஒன்று, தங்களுக்கென்று ஒரு கூடாரத்தையும் பிதாவுக்கென்று பலிப்பீடத்தையும் அவர்கள் கட்டினார்கள். அந்த பலிப்பீடம் இன்றைக்கு தேவனை வெளிப்படுத்துவதற்காகவே அந்த பலிப்பீடங்கள் கட்டப்பட்டதாக தேவன் அந்த காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டார். இன்றைக்கு நான் அந்த எனக்கென்று அந்த கூடாரங்களை மாத்திரம் நான் நடப்பித்து என்னுடைய அந்த சுயத்தை நிமித்தம் நான் என்னுடைய காரியங்களை மாத்திரம் நடப்பித்து என்னுடைய தேவனை நான் மயப்படுத்துவதற்கு மறந்து விடுகிறான ஒரு மனுஷனை நின்று விடாதபடிக்கு வருகிற நாட்களிலும் எங்கெங்கெல்லாம் நான் பலிப்பீடங்கள் கட்ட வேண்டிய ஒரு மனுஷனாக நிற்கிறேனோ அந்த சூழ்நிலையில் அந்த இடங்களிலெல்லாம் அவருடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தத்தக்கதுக்கு ஏதுவாய், அவரை மகிமைப்படுத்தத்தக்கதுக்கு ஏதுவாய் அப்பேற்பட்டான ஒரு ஜீவியத்துக்குள்ளே வருகிற நாட்களிலும் தேவன் என்னையே நடத்துவார் என்று நம்பிக்கை அறிக்கை செய்தேன். நாம ஆவியானவர் சபையிலே கொடுத்த வார்த்தைக்காக நான் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அங்கே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இயேசுவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு எடுத்து, பிதாவை வேலை வந்து நீர் நம்முடைய குமாரனு தந்தனு யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் என்று அவர் தம்முடைய வேலை வந்ததை குறித்து அவர் அறிந்து தம்முடைய சரீரத்தை அவர் பிற்க கொடுக்க அவர் ஆயத்தமானது போல இந்த உடன்படிக்கையிலே பங்கு பெற்றுள்ள நானும் இயேசு கிறிஸ்து தம்முடைய வேலைக்காய் காத்து கொண்டிருந்தது போல என்னுடைய ஜீவியத்தில் நான் சூழ்நிலை வேலைகளில் சோதனை நேரங்களில் என்னுடைய தேவன் என்னை குறித்து எழுதியிருக்கிற சித்தத்தின்படி செய்ய ஏதோ வருகிறேன் என்ற பிரகாரமாக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற ஜீவியத்தை நான் ஆயத்தப்படுத்த முடியாது. இந்த உடன்படிக்கையை நான் அறிகிறேன். அதை குறித்தே நான் விழிப்புள்ளவனாக இருக்கிறதுக்காக இந்த உடன்படிக்கையை நான் அதை அறிகிறேன். நானும் அப்படியாய் தேவனுடைய சித்தத்துக்காய் காத்திருந்து அவருடைய சித்தத்துக்காய் என்னுடைய உடலை பிற்க கொடுக்க தகுதியுள்ளவனாய் ஆயத்தப்படும்படியாய் தேவனுக்கு உதவிசுவான் விசுவாசிக்கிறேன். நானும் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவிசுவார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலவேளையிலே தேவன் சபையில் பேசிய வார்த்தை என்னுடைய ஜீவியத்திலே உணர்வுள்ள ஒரு ஆவியை தந்தது, நன்றி செலுத்துகிறேன். எபிரேயரிலே சொல்லப்படுவது போல 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீ விரும்பவில்லை, நீ ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன். இங்கே பிதா கொடுத்த அந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அதை கள்ளங்கோடம் இல்லாமல் அதுக்கு துரோகம் பண்ணாமல் இங்கே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மிகவும் கவனமாக அந்த சரீரத்தை அவர் அங்கே பயன்படுத்தினார். அப்பேற்பட்ட சரீரத்துக்கு முன்பாக நான் நிற்கும்போது இங்கே நான் என்னென்ன குற்றமுற்றவனாய், என்னை நான் ஏமாற்றுகிறவனாய், இங்கே அவருக்கு துரோகம் பண்ணுகிறவனாய், அவருடைய சரீரத்தை இங்கே அசட்டை போக்காக நான் புசிக்கிறவனாய் இங்கே நின்றுவிடக்கூடாது. நானும் பயந்த மனுஷனாய் பயபக்தியோடு இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை இங்கே எனக்கு முன்பாக ஒரு பாவ மன்னிப்புள்ள சரீரமாய், பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய சரீரமாய் அதை நான் என்னுடைய ஜீவியத்திலே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது மட்டுமே நான் தேவனுடைய அப்பத்துக்கும் அவருடைய ரசத்துக்கு முன்பாக நான் இங்கே குற்றமற்றவனாக இங்கே காத்துக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஆவியை இந்த நாட்களில் தேவனோட இங்கே அதிகமாக இங்கே பேசினார். நானும் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். உண்மையுள்ள ஒரு சரீரத்தை நான் அவருக்காய் இங்கே தேவன் எனக்கும் கொடுத்த அந்த சரீரத்தை பூமியிலே நான் மிகவும் கவனமாக பயபக்தியோடு சரீரத்தை நான் அசட்டை பண்ணாதபடி இங்கே பிதாவுக்கு முன்பாக ஒழுங்கு கிரயமான வாழ்க்கை வாழக்கூடியான சரீரமாய் இனி ஒரு நாட்களிலும் இங்கே கொண்டு செல்வேன். தேவசமூகத்தை அறிக்கை செய்கிறேன். நாம கர்த்தருடைய நாம எப்படிதா ஆண்டவர் காலை வேளையிலே சபையிலே பேசி பார்த்தீங்க அதிகமாய் என்னையும் இங்கே உற்சாகப்படுத்தியது. நான் பாவம் செய்திருக்கிறேன், பாவி என்று அங்கே தேவனுடைய மேய்ச்சியை நான் நாடிவிடக்கூடாது, தேவனுடைய மேய்ச்சியிலே நான் பத்திரமாய் அமர்ந்துடக்கூடாது என்கிறதான அந்த குட்ட சிந்தையோடு நான் தேவனுடைய மேய்ச்சிக்கு தூரமாய் நிற்காதபடிக்கு என்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய அந்த மேஜையிலே நான் அமர்ந்து விட்டால் என்னுடைய பாவங்களை அங்கே கழுவப்படும். எனக்கு நிச்சயமாய் அங்கே நிம்மதியான ஒரு ஜீவியம், அங்கே தேவனுக்குள்ளான அந்த உறவு மேன்மைப்படுத்தப்படும், இன்னும் அது துரிதமாக்கப்படும் என்கிறதான அந்த சிந்தையுடனேயே நான் தேவனுடைய மேஜையிலே அமர்வதுண்டு. என்றைக்கும் அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் என்னிடத்திலே அது இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே அங்கே தேவனுடைய மேய்ச்சையிலே நான் அமர்ந்து அவருடைய அங்கே அப்பத்தை புசித்து பானத்தை கொடுத்தால் நிச்சயமாக எனக்குள்ளே ஒரு மாறுதல் உருவாகும்ங்கிறதான அந்த நம்பிக்கையுடனேயே நான் இன்றைக்கும் இந்த மேஜையிலே அமர்வதற்கு நான் பின்தயங்குவதில்லை.
என்றைக்கும் இந்த ஒரு ஜீவியத்தை நான் நடப்பிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கூட இருப்பார் என்று நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். தொடர்ந்தும் பாவத்தோடு அந்த மேசையிலே நான் அமர்ந்து விடாதபடிக்கு பாவத்தை அங்கே விரட்டி அதிலிருந்து ஜெயம் பெற்று அவருடைய சமூகத்திலே அமரக்கூடிய வாஞ்சியை நான் இந்த காலை வேளையிலே அங்கே வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவிசார் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவிசாராக. ஆவியானவரின் சபையில் பேசின வார்த்தைக்காய் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரின் சபையிலும் அவருடைய குற்றமில்லாத இரத்தத்தை குறித்து சபையிலே அவர் பேசினார். இந்த பூமியில் வாழும்போது சீசர்களோடு அவர் எல்லா விதத்திலுமே சோதிக்கப்பட்டு அவர் மாதிரியாய் எல்லா ஜீவியத்திலுமே அவர் வாழ்ந்து தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்காய் ஜீவனாய் கொடுத்து புளிந்து சாராய் குடித்து இந்த பூமியிலே விட்டு சென்ற ஒரு வழியை அதிகமாய் உணரத்தக்கதாக ஆவியானவர் காலை விளம்ப பேசினார். யூதாஸ் தன்னுடைய நிலையை உணர்ந்து தன்னுடைய பாவமான அவருடைய இருந்த வாழ்க்கையை குறித்து அவரிடத்தில் போய் நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன்னு சொல்லி உன் மனம் எழுந்தினான். உண்மையாய் அந்த குற்றமில்லாத இரத்தத்தை அவர் எனக்குள்ளாய் இந்த பூமியில் எனக்காய் சிந்தி என்னை மீட்டெடுத்தான நான் அவருக்கு உகந்தவனாய் நான் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய ஜீவியத்தை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், அவருடைய இரத்தம் எனக்குள்ளாய் ஓடுமானால் அவருடைய காரியங்கள் அனைத்தும் என் சரீரத்தின் பிரகாரமாய் அதை ஜீவனாய் புறப்படும். என்னுடைய நடைமுறையின் மூலம் அவருடைய இரத்தம் அது வெளியரங்கமாய் அது காட்டும். எனக்குள்ளே ஓடுகிற இரத்தமானது அது உலகத்துக்குரிய இரத்தமாய் பிசாசினால் உண்டான இரத்தமாய் இருக்குமானால் அது முழுவதுமே உலகத்துக்குரியதாக இருந்து தேவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் அதை ஒரு காரியத்திற்குள்ளாய் என்னை கொண்டு விடும் என்பதை குறித்தும் அதிகமாக என் உணரத்தக்காக என பேசினார். இந்த ஜீவபலியான அந்த இரத்தத்தை குற்றமில்லாத இரத்தத்தை எனக்குள்ளாய் நான் வாங்கின நான் இந்த முழுக்கினால் ஞானஸ்நானம் பெற்ற நான் என்னுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தை நான் எனக்குள்ள என் பாவத்திலிருந்து மீட்டெடுத்த என் தேவனுக்கு அந்த இரத்தத்தை நான் எப்படி நான் குற்றமுள்ள இரத்தமாய் மாற்ற முடியும், எப்படி அவர் மனநோக்கூடியமாய் மாற்ற முடியும். அந்த ஒரு இரத்தத்துக்கு ஈடாய் நான் உண்மையாக இருந்து அவருக்கு ஊழியத்தை செய்து உண்மையான வழியை நடத்தி என்னுடைய நடக்கையின் மூலம் அவருடைய இரத்தத்தின் மூலம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைகளை நான் வெளிப்படுத்தி நல்லதுகளே செய்து நல்லதுகளை நாடவும் குற்றமில்லாத இரத்தத்திற்கு ஏதுவாய் நான் பாவம் இல்லாதவனாய் எந்த சூழ்நிலையிலும் உலகம் எனக்குள்ளாய் புகுந்து விடாதபடி கவனமாக இருந்து நான் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொண்டு நான் அவருக்கு உகந்தபடி வாழத்தக்காகவே ஆவியானவர் நடத்துவார்னு சபையில் அறிக்கையை காத்துக்கொள்ள தேவனேஸ்வரம். ஆண்டவர் சோதரம் தேவன் இந்த காலவேளையிலும் தேவன் என்னுடைய குறைகளை குறித்து தேவன் இந்த காலவேளையிலும் என்னோட வழிபட்டார். தேவன் இந்த அப்பம் வைக்கிற உடன்படிக்கையிலே தேவன் நான் என்ன உணர்வோடு நான் அதை உண்ணுறேன் என்றது தேவன் இந்த காலவேளையிலும் இந்த இதயத்திலே இருக்கிறான குறைகளை குறித்து தேவன் வழிபட்டார். நானும் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். நேற்றையான இந்த உவாச கூட்டத்திலேயும் நான் இருக்கும் பொழுது என்னுடைய குறைகளை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு குறைகளை குறித்து என்னோட பேசினார். மனந்திரும்படியான அந்த ஒரு ஆவியை எனக்கு தந்தார். ஆண்டவர் அந்த பாடல் மூலமும் என்னை பேசினார். உம்மை விட்டு பின்வாங்காத நல்ல இதயத்தை தாரும் என்று சொல்லி நேற்றையும் அந்த பாடல் படிக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட பகுதியெல்லாம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இதயத்தை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவர் என் குறைகளை வெளிப்படுத்தி மனந்திரும்படியான அந்த ஆவியை தேவன் தந்தார். இன்றைய நாளையும் தேவன் தந்தான அந்த உடன்படிக்கையில் நான் பானம் பண்ணும் பொழுது என்ன நானே நிதானித்து நான் அறிந்து சோதித்து நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை தேவன் இந்த காலவேளையிலும் இந்த உள்ளத்திலே இருக்கிறான பாவமான கரைகளை தேவன் அதை வெளியேற்றும்படியான அந்த ஒரு ஆவியை தந்தார். நானும் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிதாவின் சித்தத்தை எப்படி அவர் வாழ்ந்து முடித்தாரே அந்த ஒரு ஜீவியத்தை நானும் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் எப்பேற்பட்ட பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நான் அந்த இயேசு கிறிஸ்து போல அந்த ஒரு ஆவியை அந்த உணர்வுள்ள ஆவியை அந்த பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவனாய் நானும் வாழத்தக்கதான அப்பேற்பட்ட ஆவியிலே நடத்துவாராக. ஆமென்.